ஹாய் ஹாய் தலக்கா. ஐயே, என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அப்ப சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க. இத போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேனே. சீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ, மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அதை எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா, எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. ஏன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கே துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. பெரிய தம்பி, நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு கொட்டுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்ன எவ்வளவு அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி, நீ என்ன தானே கட்டிக்க போற? போலி கழுத முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா, எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? சைக்கிள் ஓவர் ஆயில் கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போக வேண்டாம்? உன் சைக்கிள் இரும்புல செஞ்சதா மரத்துல செஞ்சதா? ஏன் எத்தனை எண்ணெய் ஊத்துனாலும் உறிஞ்சிட்டே இருக்குதியா? ஊர்னா தான் ஓவர் ஆயில் செய்ய முடியும். ஏண்டா அத்த மக வர்றா, அதை பண்ணணும் இதை பண்ணணும் 2000 கடை வாங்கினியே, திருப்பி தரணும் உணர்த்தி வேணா? மோத்தத்துக்கு வேற ஏத்துக்கிறியா? அண்ணே, நமக்குள்ள 1000 இருக்கும். இதெல்லாம் போய் நடு ரோட்ல வச்சுக்கிட்டு 1000மா? 2000 ரூபா அது குடு. அண்ணே, சத்தம் போடாது, மானம் போகுது. சத்தம் போட்டாலே கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் மெதுவா கேட்டா கொடுக்க பணத்தர்றா. என்னையா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உன் பணத்தை நான் திருப்பி கொடுக்கல, என் இடத்துல துண்டை போட்டு கேளியா? இப்பே போட்டுண்டா. ஆனா துண்டை எடுத்து வரல. கடனை வாங்குறானுங்க, கேட்டா அடிக்க வரானுங்க. என்ன சிரிப்பு? நீ எல்லாம் கடனே வாங்குறது இல்லையா? குடியா சைக்கிள. இருங்க வரேன். சுட்டுடுச்சா? டீ எவ்வளவு பிரமாதமா இழுக்கிறீங்க. யார் கத்து கொடுத்தாங்க? இதெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சா கத்து கொடுப்பாங்க. கண்ணு பார்த்தா கை செய்ய வேண்டியதானே?
இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் யர் கைண்ட்னஸ். என்ன என்ன சொன்னீங்க? நன்றின்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி? ஐயோ, என்ன அப்படி எடுத்துட்டு போறீங்க? குடத்தை இடுப்புல வச்சுட்டு போங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, கத்துக்கிட்டு பின்னிடுறேன். பின்னிட்டீங்க. ஏமா லேட்டு? அது ஒண்ணும் இல்லனா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணுமா? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். அந்த பொண்ணுதான். பாவம், எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு. கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணை பார்த்து நீ பரிதாபப்படுறியாமா? நல்லா இருக்கு. ஆமா, ஏ ஓ, போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? ஏ இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போகணும். இதுதான் ஷார்ட்கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட்கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விட விடக்கும். வா, இப்படி போயிடலாம். வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா போலாமே. ஓ மாமா, ஏன் இப்படி அவங்கள கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம், பிச்சு. அது வரான் 2000 கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எடா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தான் பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காது, எடா பணத்தை ராஸ்கல். என்னடா முழிக்கிற? எடா பணத்தை. வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன, அப்புறம் என்ன ஆளாளுக்கு ஒதுக்குறீங்க? என்னடா டேய்? டேய், ஏன்டா அவனை அடிச்ச? எனக்கு என்ன தெரியும்? சைக்கிள்ல வந்துட்டு இருந்த உன் கிராம புடிச்சு அடிச்சிட்டேன். ஆமா, ஏன்டா துண்டை போட்ட? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா துண்ட போடாம மாலையா போடுவான். ஓ, இவங்கிட்டே கடன் வாங்கிருக்கோம்ல, மறந்தே போச்சு. ஆமா, இது கவிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே. ஏற்கனவே நாறிட்டு இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நார் அடிச்சிட்ட. இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்டா. யா, அத்த மக வரான் 2000 கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. எனக்காக உங்க படுற கஷ்டத்தை என்னால சகிச்சுக்க முடியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. இது மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கிற தொழில் இல்லம்மா. அண்ணாவது எங்க வீட்டு அடுப்பறையணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டு தான் ஆகணும். இதுல மத்தவங்களுக்கு எப்படிமா வேலை கொடுக்க முடியும்? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பூர் பணியன் கம்பெனில எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்.
உன்னை ஒரு கூலிக்காரியா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம கல்யாணம் நின்னு போனது காரணமே என்னோட அப்பா தான். அவர் வார்த்தையை அன்னைக்கு என்னால மீற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களை மன்னிக்கிற தகுதி மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குத்தி காட்டாத கவிதா, பழசெல்லாம் மறந்து. ஓ, மறந்துட்டேனே. இப்ப நீங்க எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. பெரிய தம்பி உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க பெரிய தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றத பார்த்தேன். பிக்ஸ் பண்ணபடியே அவ கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் அவ இந்த கம்பெனிக்கே முதலாளியா இருந்திருப்பா. ஆனா அவ இங்க கூலி வேலை செய்யறத பார்க்கும்போது, அன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என் மேல கோபமா இருந்திருக்கும். ஆம் ஐ கரெக்ட்? இந்த சொத்து பூராவும் எங்க அப்பாவது. நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர், பட் நான் சம்பளமே வாங்காத ஒரு மேனேஜிங் டைரக்டர். நாளைக்கே எங்க அப்பா என்ன பார்த்து வெளியே போனா நான் ஏன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ், ஸ்டேட்ஸ், MBA. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு டாஜ்லயும் சோலாலையும் அடையார் பார்க்லயும் டின்னர் சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு 5 ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரி. அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இறங்கிட்டப்போ நான் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். புரியலைங்க முதலாளி. ரியலி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னால வாழ்க்கை இருந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பனை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? கல்யாணமா? ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் ஸ்டூபிட் இல்ல. ஐ அம் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வந்து போயிட்டு சொல்லுங்க, வசதியா வச்சுக்கிறேன். எனக்கு முதலாளி, அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம், வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்றீங்க இல்ல? ஒருவேளை சோத்துக்காக உடம்ப வைக்கிற ஜாதி இல்லடா நாங்க. ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பனாக்க பாளையம். தலையில கொம்பா முடிச்சுக்குது. என்னடா உனக்கு? ஏன்டா முதலாளி அடிக்கிற? நான் யாரையாவது அடிச்சால் நியாயம் இருக்குமா இருக்காரா? இருக்கும். ஏமா நம்பிக்கை எனக்கு அவள் ஆடுறா. அவ ஆடுறா. ஏன்டா அவனை அடிச்ச? என்ன ஏன்டா அவனை அடிக்க சொன்ன? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, எருமை மாதிரி உட்கார்ந்திருக்க, பதில் சொல்றா. முதலாளி மக நம்ம கவிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினான்ல, அப்ப நீ என்னடா சொன்ன? அவனை வெட்டி புதைக்கணும்னு வெறியோட கிளம்பணியா இல்லையா? கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டி புதைச்சிருவேன்னு சொன்னியே,
வேணா கவிதாவை வச்சுக்கிறேன். ஏற்பாடு பண்ண நான் சொன்னது உன் காதுல விழுந்துருந்தா? அவன் செத்து போயிடுவானுங்கிறதுக்காக நான் உன்னை தடுக்கல. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தடுத்த. ஏத்தா பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன், அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏத்தா இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டி தான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன், அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள பார்க்காம இருக்கோம்? ஏய் யாரோ பைப்பை உடைக்கிற போது நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனை கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. ஆனா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 பவுன் நமக்கு சர்வசாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ கவிதாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. அடச்சீ, சும்மா இருங்கடா. ஏத்தா ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும் என் கண்ணே, நீ நீடூழி வாழணும். கவி கை நோக துவச்சுட்டு இருக்கா. ஐ கோ ஹெல்ப். இப்ப என்னங்கிற? நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும்? இதுக்கா கேக்கலடா. இந்த இவன் முருகேச கேட்டா நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். கிணத்துல குதிச்சு செத்து போயிடு. செத்து உனக்கு இந்த ஜென்மத்துல லவ்வே இல்லடா, அடுத்த ஜென்மத்துல தான் லவ். அதனால இது குதிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் சீக்கிரம் வந்துருப்பார். அதனால குதிச்சிரு. இப்படி செய்வா என்ன? நீ குதிச்சிரு, நான் வேற யாராச்சும் ஐடியா கேட்டுக்கிறேன். சே நீ குதிச்சு. இல்ல நீ குதிச்சு பாரு, நல்லா இருக்கு. இல்லடா நீ குதிச்சிடா. சும்மா குதிரை ஒண்ணாங்க. நீ செத்து போயிடுற, நல்லா இருக்கும். நீ குதிரை வீரலாம் சாப்பிடலாம். ஏன் சட்டை போட்டுக்கிறீங்க? காலகட்டத்தில் இவரோட ஒரே லவ் போச்சுன்னா இவன் ஒரு பிள்ளை லவ் பண்ணணும் மாமா. அதுக்கு என்ன ஐடியா என்ன கேட்க? நமக்கு என்ன லவ் பத்தி எல்லாம் தெரியும். மாமா இங்க வாங்க, நான் ஐடியா கொடுக்கறேன். பல நழுவி பால்ல விழுவுன்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஏ மாமா, நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணுமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே. அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் தான் பிரச்சனை.
ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் நேருக்கு நேரம் நின்னு லவ் பண்றேன்னு சொல்றது? ச்சே, கூச்சமா இருக்கு. அப்ப லவ் லெட்டர் எழுதி ஏதாவது ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நம்பர் பசங்களா சரியான சொலையனுங்க, அவனுங்க எழுதுன மாதிரி கொடுத்துருவானுங்க. இவனுக்கு எழுத படிக்க தெரியாது, அதான் புழுகிறான். இருக்கவே இருக்கு இளையராஜா பாட்டு, அதுல ஒரு லவ் சாங் எடுத்து விடுங்க. லவ் பண்ணாத பொண்ணு லவ் பண்ணிடுவா. ஐயோ வசமா மாட்டிருந்தேன். டேய் பெரிய தம்பி, உண்மையிலே பாட போறியா? கவிதை சொல்லிட்டாளே, வேற வழி. ஆமா நீ அதான் நீ பாடுறேன்னு சொல்லிட்டியே, உன் பாட்டு அவஸ்தைப்பட்டு என்ன லவ் பண்ண போறா? இதானே வேண்டாங்கிறது. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடு, ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு போதுவா. கத்துக்கிட்டு லவ் பண்ண போறியா? யா கஷ்டம். சரி, அந்த சொட்டைங்கிட்ட ஹார்மோனி பட்டிய. ஐயோ அன்னைக்கு தெரியாதனமா கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சிட்டு மப்புல பாடிட்டேன். தண்ணி அடிச்சிட்டு பாடினா கவிதாக்கு நம்மள பிடிக்காது, தண்ணி அடிக்காம பாடினா நம்ம பாட்டை பிடிக்காது. எம்பாட்ட கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும்.